இங்க ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து மனுஷ மாதிரி இருக்கிற ஏலியன் பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு வருது. ஒருத்தர் இவனை பார்க்குறாரு. இவன் ட்ரெஸ்ஸே போடாதனால இவன் ஒரு பைத்தியக்காரன் அவர் நினைக்கிறாரு. இருந்தாலும் அவன் கழுத்துல போட்டிருக்க டாலர் மினுமினுக்கிறனால அவர் பார்த்தீங்கன்னா அந்த டாலரை திருடிட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோ அவனை துரத்திட்டு போறான். ஆனா அவர் ஒரு மண்ணாரி மேலே ஏறி அங்குள்ள மண்ணை நம்ம ஹீரோ கண்ணில் தூவிட்டு அங்கிருந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போயிடுறாரு. ஆக்சுவலா அது ஒரு டாலரே கிடையாது, அது ஒரு ஸ்பேஸ் ஷிப் ரிமோட்டு. அந்த ரிமோட் நம்ம ஹீரோ கையில இருந்தா தான் அவன் ஸ்பேஸ் ஷிப்பை கண்டுபிடிச்சு அவன் ஊருக்கே போக முடியும். அவனும் அந்த ரிமோட்டை கண்டுபிடிக்க அங்குள்ள ஊருக்கு போறான். அங்குள்ள மக்களும் ட்ரெஸ் போட்டிருக்கதை இவன் பார்க்கறான். உடனே எங்க இருந்தோ ட்ரெஸ்ஸை திருடி இவனும் போட்டு போறான். ஆனா அவன் ட்ரெஸ்ஸை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஏன்னா மேல கோட்டும் கீழே பாவாடையும் கட்டிட்டு போறான். அங்குள்ள மக்கள் கிட்டையும் பழகி அவங்களோட மொழியும் கத்துக்கிறான். அவர்கிட்ட உண்மையும் சொல்றான். அதுக்கு அவரும் இங்குள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு, ஒரு ரிமோட் கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க அதுக்கு அந்த போலீஸும் தம்பி நீ சொல்றது எதுவும் நம்புற மாதிரி தெரியல, நீ வேணா சாமி கிட்ட ப்ரே பண்ணு, ஒரு ரிமோட் கிடைக்கும்னு சொல்றாரு. அதை கேட்ட நம்ம ஹீரோவும் கோயிலுக்கு போய் சாமி கிட்ட ப்ரே பண்றான். கோயிலுக்கு பயன்படுற பூஜை பொருட்களை சர்ச்சுக்கு கொண்டு போய் ப்ரே பண்றான். அதே மாதிரி மசூதியிலையும் போய் ப்ரே பண்றான். இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்க்க ஃபுல் வீடியோ லிங்க் நம்ம சேனல் நேம் மேல கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க.